ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கையளவு உளுந்து போட்டு எண்ணெயில் அதை நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக வரணும். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு வெறும் புளி மட்டும் சின்னோண்டு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூணு தக்காளி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பார்த்திங்களா. வதங்கினா தான் சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கையளவு நான் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூடு ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், சட்னி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.